திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 37வது நாள். இந்த 37வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிக் கதிர்காம கந்தா அப்படின்னு சொல்லக்கூடியதான கதிர்காமம், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா முருகப்பெருமானுடைய க்ஷேத்திரங்களில் சில இடங்கள் ரொம்ப முக்கியமானது. இப்போது நீங்கள் திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருஞான சம்பந்தர் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்கள்லாம் கூட இலங்கையில் இருக்கிற பாடல் பெற்ற ஸ்தலங்களை பாடியிருக்காங்க. ஆனால் இவங்க இலங்கை வரைக்கும் போகலை. இங்கே இருந்துட்டே தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த நம்மளுடைய பகுதிக்குள்ளே இருந்துட்டே அந்த ஸ்தலங்களை நினச்சி பாடியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஸ்தலங்களை நம்ம நினச்சி பாடினாலே கதிர்காமத்துக்கு போனதோட புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா, இலங்கையில் இருக்கிற முருகனை அவ்வளவு சுலபத்தில் நம்மளால் போய் பார்க்க முடியாது. ஆனால் எங்கே இருந்தாலும் அவரை நினைக்கலாம் இல்லையா? அதனால் அவரை நினச்சிண்டு நம்ம இந்த திருப்புகழை படித்தோன்னா, நினைத்த இடத்தில் வரக்கூடியவன் நம்மளுடைய மயில் வாகனன். அதனால் பறந்துண்டு வருவான். எந்த இடத்துல அவனை நினச்சி நம்ம திருப்புகழை படிக்கிறோமோ பாடுறோமோ அந்த இடத்துக்கு அவன் பறந்துண்டு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த கதிர்காமம் ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இது இலங்கையில் இருக்குது. இங்கே பக்கத்தில் மாணிக்க கங்கை அப்படின்னு ஒரு ஆறு ஓடுறது. அந்த ஆறில் 365 நாட்களும் தண்ணீரானது வற்றதே இல்லையாம். எப்போவுமே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியதான ஆறு அது. இங்கே முருகப்பெருமான் வள்ளி தேவியுடைய திருமணம் முடிந்த பிறகு கூட்டிண்டு வந்த இடம் அப்படின்னும் சொல்கிறாங்க. கதிர் காமம் அப்படின்னா என்னென்னா, கதிர்னா முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்லேருந்து கதிராக தான் வந்தார். அதாவது ஒரு தீப்பொறியாக வந்தார். கதிர் வந்த கிராமம் அப்படின்றது தான் கதிர்காமம் அப்படின்னு மறுவெடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முருகப்பெருமான் இங்கே வரக்கூடியதான காரணம். அதாவது கதிர்காமம் அப்படின்ற பெயர் வர காரணம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரகங்களே கிடையாது, திரை தான். அதாவது திரை சீலையில் முருகப்பெருமான ஓவியமாக வரைந்து வச்சுருக்காங்க. அதை தான் முருகனாக இவங்க நினச்சி கொண்டாடுறாங்க. ஏன்னா இலங்கையில் இருக்கிற எல்லாருக்குமே இவர் குலதெய்வமாகவே இருக்கார். கண்டிக் கதிர்காம கந்தான்னு சொல்லி தான் அவங்களுடைய வழி பிரயாணத்தை எல்லாம் ஆரம்பிப்பாங்க. அப்படி நம்ம கூப்பிட்டுட்டு போகும்பொழுது அந்த வேலும் அந்த மயிலும் நம்ம கூடவே வர்றதா ஒரு ஐதீகம் இங்கே. அதனால் இந்த கதிர்காமம் அப்படின்ற இடத்துல திரைச்சீலை தான் முருகன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 7 திரைச்சிலைகள் இருக்குமா. முதல்ல இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் உள்ள பற்றி பார்க்கலாம். வெளிப்பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு நுழைவு வாயில் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த வாயிலை தாண்டி கொஞ்சம் நடந்தீங்கன்னா வெட்ட வெளிப்பிரகாரம் தான். நம்ம ஊர் கோவிலில் பார்க்குற மாதிரி கோபுரங்களோ மண்டபங்களோ சிற்பங்களோ அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. நேரடியாக வெளிப்பிரகாரம். அதுக்கப்புறம் தாண்டினீங்கன்னா சின்னதாக ஒரு அறை மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நேர திரைச்சீலையில் முருகனை அப்படியே இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் 7 திரைச்சீலைகள் இருக்கும். நம்மளால் இந்த முதல், அதாவது ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் திரைச்சீலை. அந்த ஸ்க்ரீனில் இருக்க முருகனை மட்டும்தான் பார்க்க முடியும். பின்னாடி இருக்கிற 6 ஸ்க்ரீன் கிட்ட நம்மளால் போகவே முடியாது. யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் போவாங்க. இந்த 7 திரைச்சீலைகளையும் தாண்டி ஒரு மந்திர பெட்டி இருக்கிறதாகவும் அந்த பெட்டிக்கு தான் பூஜை நடக்கிறதாகவும் இந்த கோவிலுடைய வரலாறு சொல்கிறாங்க.
ஆனால் நம்மளால் முதல் திரைச்சீலையை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் தாண்டி உள்ளே போவாங்க. இப்படி அதுலேயும் இங்கே இருக்கிற இலங்கை வாழ் மக்கள் அவங்களையே ஒருத்தங்களை தான் இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்கும் உரிமையாக பட்டு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அவங்கெல்லாம் நம்ம ஊரில் எப்படி வேஷ்டி கட்டின்னு இருக்காங்களோ அந்த ஊரில் இருக்கிற அந்த பூஜை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சட்டையும் வெள்ளை கலர் வேஷ்டியும் போட்டுருப்பாங்களாம். வாயை வேற கட்டிப்பாங்களாம். வாயை கட்டிட்டு தான் அவங்க பூஜை முறையே இருக்குமாம். நம்ம ஊர் கோவிலேருந்து மொத்தமும் வித்தியாசமான கோவில் இந்த கதிர்காமத்தில் இருக்க முருகன் கோவில். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வள்ளி தேவிக்கும் தனியாக ஒரு மண்டபம் இருக்குது. ஆனால் வள்ளியும் இங்கே வந்து திரைச்சீலை தான். அதாவது ஸ்க்ரீனில் ரொம்ப அழகான வள்ளியுடைய ஓவியம். அந்த ஓவியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வள்ளியுடைய ஓவியம். அதுவும் அம்பாளும் அந்த திரைச்சீலையில் தான் இருக்கா. ஆனால் பின்னாடி வந்து கதிர்காமம் மலை இருக்குது. அந்த மலையில் தான் வந்து விபூதி இருக்குது. அந்த மலையிலிருந்து தான் பிரித்து எடுத்துன்னு வராங்களாம். இந்த கோவிலில் விபூதி பிரசாதமாக கொடுக்கறதுக்காக அந்த மலையிலேருந்து வெண்கட்டி மாதிரி எடுத்துன்னு வந்து இந்த கோவிலில் வந்து வச்சு அதை உடைச்சி அதை விபூதியாக கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிறது தான் இந்த கதிர்காமம் முருகன் கோவில். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான திருப்புகழ். அதாவது நம்மளுடைய இந்த திருப்புகழ் தொடரில் நான் வந்து வித்தியாசமான திருப்புகழ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் பார்ப்பேன். ஆனால் என் கைக்கு வர்றது முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய திருவருள். ஏன்னா ரொம்ப நாளாகவே அடியேனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்தலம் இந்த கதிர்காமம். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதை திருப்புகழாக எடுத்து போடணும் அப்படின்றது பரிபூர்ணமாக முருகப்பெருமானுடைய கிருபை. அதுலேயும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா பெருமாள்கான் பெருமாள்கான் இப்படி தான் வரும். அதாவது பெருமாள்கான் அப்படின்னா என்னென்னா, என்னுடைய தெய்வம் அது ஒரு காம்பாரு, என்னுடைய தெய்வம் அது ஒரு காம்பாரு அப்படின்னு அவர் சொல்வார். இப்போ முதல்ல இந்த திருப்புகழை நான் 2 தடவை படித்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இதோடைய அர்த்தத்தை பார்க்கலாம். திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருக நாம பெருமாள்கான் செகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள்கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள்கான் மணிதரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான் அருவரைகள் நீரு பட அசுரர் மாள அமரர் பொருத வீர பெருமாள்கான் அரவு பிறை வாரி பிரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்கான் இருவினை இலாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. இதுதான் இந்த திருப்புகழ். பெருமாள்கான் பெருமாள்கான் அப்படின்னே வந்துட்டுருக்கும். இதை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். திருமகள் உலாவும் இருபுய முராரி திருமருக நாம பெருமாள்கான் ஜெகதலமும் வானும் மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள்கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள்கான் மணிதரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான் அருவரைகள் நீரு பட அசுரர் மாள அமரர் பொருத வீர பெருமாள்கான் அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்கான் இருவினை இலாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான் இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. இப்போது இந்த திருப்புகழுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது அருணகிரிநாதர் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எல்லாம் எனக்கு முருகன்தான் அப்படின்றத சொல்கிறார். திருமகள் உலாவும் இருபுய முராரி. திருமகள் உலாவும்னா, திருமகள்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி எப்போவுமே மகாவிஷ்ணுவுடைய தோளை சுற்றியே இருப்பாளாம். இருபுயம் அப்படின்னா தோள்கள். ஸோ மகாலட்சுமி பற்றி கொண்டு இருக்கக்கூடியதான
முராரி, முராரினா மகாவிஷ்ணு, அவருடைய தோள். திருமருக நாம பெருமாள்கான், அதாவது மகாவிஷ்ணுவின் மருகனாகிய எங்களுடைய முருகப்பெருமான் இதோ நிற்கின்றான் பார் அப்படின்னு சொல்கிறார். ஜெகதலமும் பானும் மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள்கான். ஜெகதலமும்னா பூலோகமும் சரி வானுலகமும் சரி அதிகபட்சமாக ஒருவரை புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்படின்னா அது யாரன்னா எங்களுடைய இந்த குமரப்பெருமானை தான். மிகுதி பெரு பாடல் தெரிதரு குமார பெருமாள்கான். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள்கான். மருவும் அடியார்கள்னா எப்போ பார்த்தாலும் முருகா 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 முருகான் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய மனதுக்குள் அழகான மரகத மயில், மரகதம்னா பச்சை, அந்த பச்சை நிறமுள்ள மயிலை பிடித்து கொண்டு விளையாடக்கூடிய முருகன் கான் அப்படின்னு சொல்கிறார் அந்த அடியார்கள் மனசில். மணி தரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான். மணி தரளம் வீசினா மணிகளும் முத்துக்களும் இந்த ஆறில் அடிச்சுட்டு போகிறது. பக்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா, மாணிக்க கங்கைன்னு ஒரு ஆறு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு, அந்த காலத்தில் இந்த ஆற்றில் நிறைய வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கு. அதில் முத்துக்களும் வைரங்களும் அப்படியே அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கு. அது சூழ்ந்ததான இந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பெருமாள்கான் அப்படின்னு சொல்கிறார். அருவரைகள் நீரு பட அசுரர் மாள அமர் பொருத வீரப்பெருமாள்கான். அதாவது தன்னை எதிர்த்தவர்களான சூரர்கள், சூரபத்மன் அந்த சேனை முழுக்க நீருபடும் அளவுக்கு, சாம்பலாய் போகும் அளவுக்கு எதிர்த்து வீரமாய் போரிட்ட எங்கள் பெருமாள்கான் அப்படின்னு சொல்கிறார். அரவு பிறை வாரி விரவு சடை வேணி அமலர் குருநாத பெருமாள்கான். அரவு அப்படின்னா பாம்பு, பிறைனா பிறைச்சந்திரன், இதையெல்லாம் வாரி வைத்து கொண்டு விரிந்த சடையின் மேல், வேணி அப்படின்னா என்னென்னா அவருடைய அந்த நெற்றியில் இதெல்லாம் வச்சுருப்பார். அவருடைய சடையில், அதுக்கப்புறம் அவருடைய பிறைச்சந்திரன், அவருடைய பாம்பு இதெல்லாம் இருக்கும். யாருக்கிட்ட அப்படின்னா எங்களுடைய சிவபெருமான் அமலன், அவருக்கே குருநாதனாய் அமர்ந்தவன் எங்களுடைய முருகப்பெருமான் இதோ கான் அப்படின்னு சொல்கிறார். அமலர் குருநாத பெருமாள்கான். இருவினை இல்லாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான். இருவினை இல்லாத தருவினை விடாத அப்படின்னா இரு வினைகளாலும் பற்றிடாமல் வருகின்ற வினையை விடாமல் இருக்கக்கூடியவரான தேவர்கள், அவர்கள்லாம் எப்பவும் இந்த முருகப்பெருமானை தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஏன்னா தேவர்களை விடுவித்தவனே இந்த குமரன் தானே. அதனால தான் இமயவர் குலேச பெருமாள்கான். இலகு சிலை வேடர் கொடியின் அதிபார இருதன வினோத பெருமாளே. இலகு சிலை வேடர்கள் அப்படின்னா கையில் எப்போவுமே வில்லை வைத்து கொண்டிருப்பவரான வேடர்கள். ஏன்னா வில்லும் அம்பும் கையில் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும். வேட்டையாடுதல் தானே அவங்களுடைய குலத்தொழில். அதனால அந்த வேடர் குலத்தில் பிறந்தவளான வள்ளி தேவி, அவளின் அழகான ஸ்தனங்கள் மார்பகங்களில் சேர்ந்து இருக்கக்கூடியவளான எங்களுடைய முருகப்பெருமான் கான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த அளவுக்கு அழகான திருப்புகழ் இது. பெருமாள் அதாவது முருக பக்தர்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னா முருகன் தான் எல்லாமே. பார்க்குற அவங்க எந்த தெய்வத்துக்கு வேணும். அருணகிரிநாதரை நீங்கள் திருப்புகழில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நிறைய திருப்புகழில் மகாவிஷ்ணுவை பாடியிருப்பார், ராமரை பாடியிருப்பார், கிருஷ்ணரை பாடியிருப்பார். ஆனால் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய இடம் முருகன்கிட்ட தான் முடிப்பார். இப்பேற்பட்டவனின் பிள்ளையே, இப்பேற்பட்டவனின் மருமகனே, இப்பேற்பட்டவனின் தம்பியே அப்படின்னு சொல்லி தான் முடிப்பாரே தவிர கடைசியில் பார்க்கக்கூடிய பொருள் அவருக்கு முருகன் தான். அந்த மாதிரி தான் இந்த திருப்புகழ் எல்லாமே எங்களுக்கு எங்களுடைய முருகன் அப்படின்ற மாதிரி வரக்கூடியதான திருப்புகழ். பொறுமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் படிக்க முடியும். இன்றைக்கி கொஞ்சம் தாமதமாகிடுது திருப்புகழ் போடுறதுக்கு. நாளையிலிருந்து வெகு சீக்கிரத்தில் போட்டு விடுகிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு ஸ்தலத்துடன் தரிசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம்.